ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட் யூஸர் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் நம்ம எப்படி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வீடியோ பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணலாம், வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தீங்க. 1 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1 இயர் 2 இயர் அப்படி நம்ம டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம பார்த்தோன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்போ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதாவது டெபாசிட்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து யாருக்காவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி டெபாசிட் அண்டு ட்ரான்ஸ்ஃபராக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இப்போ கரண்ட்டில் என்ன டேட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ, லாஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர் 3 இயர் எப்படி வேணால் இருக்கலாம். 10 இயர் கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தா நீங்கள் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது டவுன்லோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எந்த அப்ளிகேஷன் பார்த்தா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா யோனோ எஸ்பிஐ லைட். யோனோ எஸ்பிஐ அந்த அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் இல்லை. யோனோ எஸ்பிஐ லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எம்பின் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷனே இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மை அக்கௌண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வியூ டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு மினி ஸ்டேட்மெண்ட், அதாவது 3 மந்த் 4 மந்த் அப்படி பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா பாஸ்புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. டெபிட் அண்டு கிரெடிட். டெபிட்டான பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டேட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்னுடைய கடைசி ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 25/9/2020. இதுவே என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற, வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. கடைசி ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு டெபாசிட் அதாவது ட்ரான்சாக்ஷன் சொல்லலாம், அதனால் செக் பண்ணிங்க 28/10/2016. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 or 5 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஒரு எஸ்பிஐ யூஸராக இருந்தால் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எத்தனை இயர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மெத்தட் மூலமாக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்டிங்கில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.